வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம திணை நூடுல்ஸ் தான் பண்ண போகிறேன். நான் அந்த பேக்கில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டே நான் வந்து நூடுல்ஸை ஒரு 10 மினிட்ஸு தண்ணியில் உப்பு எண்ணெயும் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் வந்து நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது லைட்டாக வதங்கட்டும், ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இப்போது நான் இதில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு பீன்ஸு, அதுக்கப்புறம் கேரட்டு நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் குடமிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கோஸ் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காய்கறிக்கான தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நூடுல்ஸில் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சோம், அதனால் அதுக்கு தேவைப்படாது. இந்த மசாலாவுக்கு, இந்த காய்கறி மசாலாவுக்கு மட்டும் நம்ம சால்ட்டு சேர்த்தா போதும். இப்போது இது வதங்கிறதுக்காக நம்ம மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு. காயும் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் பேக்கெட்டில் கொடுத்துருக்க மசாலாவே தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணல. இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்துருந்த நூடுல்ஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கரண்டியில் மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்பூனும் ஃபோக்கும் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். கரண்டியில் மிக்ஸ் பண்ணும் போது ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி மொத்தையாக வர மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த ஃபோக்கை வச்சு ஸ்பூனால் இந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகிடும். இப்போது இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மசாலா வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கு. என் பசங்க சாப்பிடுவாங்களான்னு டவுட்டாக இருந்தது. ஏன்னா திணை நூடுல்ஸ் நான் இது வரைக்கும் செஞ்சது இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஆனால் நல்லா இருந்தது, சூப்பராக இருக்குதுன்னு சொன்னேன். என் பையனும் திரும்பவும் கேட்டால் நான் திரும்பவும் வாங்கி செஞ்சு தரேன்டான்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.